கூட்டிகிட்டு போவாங்க. காலையில் ஸ்கூல் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலையோ ஒரு பொதுவான நூலகத்தையோ ஒரு இடத்த சுற்றி காட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊர்லேயும் பள்ளிகள்லாம் இருக்குது. பள்ளிகள் எந்த மத சார்பற்ற ஒரு மனிதன் வளரணும், ஜாதி பாகுபாடுலாம் இல்லாமல் இருக்கணும்னா இது முக்கியமான காரணம். சிங்கப்பூர் உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார நாடு, சுற்றுலா நாடாகவும் இருக்குது. அப்போது இங்கே பள்ளி குழந்தைகளை மத சார்பு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அந்த ஆசிரியர்கள் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுவாங்க. அதாவது நீ ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், நீ எந்த மதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே காளியம்மன் கோவில் இருக்குது. எல்லா மக்களுமே எல்லா மாணவர்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிப்பாங்க. இந்த கடவுள் இது, இவங்களுடைய வரலாறு இது, இவங்களுடைய மரபு இது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹிந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சு, அடுத்து மசூதி எல்லாத்தையுமே பற்றி சொல்லி தருவாங்க. அப்போ தான் மத சார்பற்று எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து பொருளாதார ரீதியாக அவங்க கையில், அப்பா அம்மா நம்ம கையில் பையன் கையில் காசு கொடுத்தாலே சாக்லேட் வாங்கிடும் அப்படி இப்படின்னு பயப்படுவோம். அவங்க கையில் காசு கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், ஓகே கரெக்டாக பில் வாங்குங்க, கரெக்டாக சேஞ்ச் வாங்குங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. சின்ன சுற்றுலா மாதிரி நம்ம நாட்டிலையும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சுற்றுலா அப்படின்ற பேரில் காலைல 10 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தோடனே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை, இந்த கடையெல்லாம் இப்படி தான் நடத்துகிறாங்க, இந்தளவுக்கு வருமானம் வரும், இந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை இருக்குது. அடுத்து இந்த மாதிரி கோவில், இந்த கோவிலில் இந்த கடவுள்லாம் இருக்காங்க, அவங்க மத நம்பிக்கையை அவங்க கும்பிடுறாங்க, அடுத்து எல்லாத்தையும் சொல்லித்தரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக. அது மாதிரி தான் இந்த நாட்டில் பண்ணுறாங்க. வளரக்கூடிய மாணவர்களும் மத சார்பு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்க பார்த்தீங்களா ஒரு பாப்பா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸ்கூலில் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி வெளியே போகிறப்ப ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, வச்சுருக்காதவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. டீச்சர் திட்டினோன்னு அந்த பசங்க அமைதியாகிட்டாங்க போல். நாம் வந்து சிக்னல் கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணிவிட்டு தேக்காம எப்படி இருக்குது அப்படின்னு ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்க்கலாம். நிறைய நகை கடைகள்லாம் இருக்கும். இங்கே வந்து பொது இடத்துல ஸ்மோக் பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். ஆனால் சில இடத்துல கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், லிக்யூர் கண்ட்ரோல் ஜோன்னு போட்டிருக்கு. அதாவது இங்கே குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது, பொதுமக்கள் வருவாங்க போவாங்க அப்படின்றதுனால இங்கே மது அருந்தக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல போர்டு இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே பழக்கடை இருக்குது பார்த்தீங்களா, எல்லா பழங்களும் கிடைக்கும், எல்லா காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். இங்கே நம்ம சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கோம். கேம்பிள் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. கேம்பிள் சந்துன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ சிக்னல் போட்டாங்க, ரோடு கிராஸ் பண்ணலாம். மாற்றி நம்ம அடிக்கடி இந்த பஸ்ஸில் பேசஞ்சர் பயணம் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊரில் ஹேண்டிகேப்ட் அந்த வண்டியோட மேலே ஏறலாம். இந்த வீல் சேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வீல் சேர் அக்சசபிள். சிங்கப்பூரில் பஸ்ஸில் நம்ம நடந்தும் ஏறலாம், வீல் சேரும் ஏறலாம். நம்ம பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்கும். இந்த தரை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஊரில் ஸ்பீடு பிரேக்கே கிடையாது. தரையோட தரையாக அப்படியே ஒரு அடி தான் கேப் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா வீல் சேர் வந்து ஈஸியாக அக்சசபிள் பண்ணலாம். அதனால தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிங்கப்பூரில் பஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இருக்கும். ஜன்னல் திறக்கவே முடியாது எங்கேயுமே. ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே உள்ளே செல்லும் மாதிரி வெளியே செல்லும் அப்படி இருக்கும். அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணவும் முடியும். இது 2 மாடி பஸ்ஸு, இது 1 மாடி பஸ்ஸு. அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே ஸ்மோக் பண்ணலாம், இது பப்ளிக் பிளேஸ் தான். சொன்னால் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி முன்னாடி ஒரு அண்ணா ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு எதுக்கு ரொம்ப நம்ம அமைதியாக போவோம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேக்காமலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். எல்லா இடத்தையுமே போலீஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி எல்லா இடத்தையுமே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க. கீழே ஃபுல்லாக ஃபுட் கார்னர்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே ஃபுல்லாக சாப்பாட்டு கடை, சாப்பிட்ற இடம் எல்லாமே இருக்கும் இங்கே.